ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் வந்து ஊருக்கு வந்துட்டேன். ஊருக்கு வந்துட்டு இதான் எங்கள் ஊர் பாருங்கள், எங்கள் ஊர். ஆனால் எங்கள் வீடு அந்த பக்கம் இருக்குது. நான் இப்போ வந்து ஊருக்கு வெளியில் வந்திருக்கேன். ஊருக்கு வந்த உடனே எனக்கு ஒரு வேலை எங்கள் மம்மி சொல்லிட்டாங்க. மாடு வந்து அங்கே மேய்ஞ்சிட்ருக்கு. நான் இப்போ போய் வந்து அது இப்போ ஈவினிங் ஆயிடுச்சுல, வீட்டுக்கு வந்து கொண்டு போய் கட்டணும். அதனால் வந்து நான் போய் மாடும் கண்ணுக்குட்டியும் பிடிச்சிட்டு வரணும். இப்போ இது வந்து எனக்கு ஒரு வேலை. ஓகே, நம்ம வந்து இது ஒரு ஜாலியாக தானே இருக்கும். ஆடு மாடுகள் தான் நம்ம மனசும் கூட சேர்ந்தே வீட்டில் வந்து பயணிக்குது. ஆடு மாடு நாய் பூனை இதெல்லாம் நம்ம கூடவே நம்ம வந்து ஒரு பெட் பிராணிகள்ங்கிறத நம்ம உணவுக்காகவும் நம்முடைய தேவைக்காகவும் நம்ம வந்து நம்முடைய பரிமாற்று வசதிக்காகவும் நம்ம வந்து சில பிராணிகளை வந்து வளர்த்துக்கிறோம், வீட்டிலே வளர்க்குறோம். அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். சில சமயங்களில் வந்து மனசுக்கு இதமாகவும் நம்ம சிந்தனைகளை மாற்றக்கூடியதாகவும் இந்த வளர்ப்பு பிராணிகள் நமக்கு அமையுது. ஓகே, நான் மாடு பிடிக்க போயிட்டுருக்கேன் பாருங்கள். மேகம் செம்ம கற்களாக இருக்குது பாருங்கள். இருட்டிக்கிட்டு வருது. மாட்டை வந்துட்டு பாருங்க, போய் வந்து பிடிச்சிட்டு வரணும். அதுக்குள்ளேயும் செம்ம இருட்டாக இருக்குது பாருங்கள். மேகம் கருக்குது, மழை வர பார்க்குது, வீசி அடிக்குது பார்த்து குளி காத்து காத்து குளி காத்து. சரியான லொக்கேஷன், சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி இடங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்களா பாருங்க. இதுதான் எங்கள் ஊர். எங்கள் ஊர் வந்து உண்மையிலே வந்து ஒரு பெரிய வசந்த காலம். என்ன சொல்கிறது, மழை பெஞ்சிச்சுன்னா, நான் சின்ன பிள்ளையா இருக்கிறப்பெல்லாம் வந்து எங்கள் ஊர் ஒரு பெரிய சோலை மாதிரி தான் இருக்கும். எல்லா ஊரையும் விட ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்கிறதுனால வெயில் காலங்களில் வந்து ரொம்ப வறண்ட பூமியாக இருக்கும் எங்கள் ஊர். ஆமாம். ஆனால் எங்கள் ஊரில் வந்து எல்லாருமே படிச்சிருக்கோம் நாங்கள். மேக்ஸிமம் வந்து இப்போ வந்து அதுதான் சொல்லணும்ல, வேலை இல்லைன்னா நம்ம அடுத்தது வந்து பள்ளிக்கூடம் தான் போகணும். அதான் இங்கே. ஸோ பாருங்கள், நான் இப்போ வந்து மாடு பிடிக்க வந்துட்டேன். ஆனால் அதுக்குள்ளேயும் பாருங்களேன், எங்கள் அப்பா வந்து அங்கே பிடிச்சிட்டு வந்துடுச்சு மாட்டை. அங்கே பாருங்கள், பிடிச்சிட்டு வராங்க. எங்கள் டேடி மாடு பிடிச்சிட்டு வராங்க, தெரியுதா உங்களுக்கு? எங்கடா அப்பா வந்து மாடு பிடிச்சிட்டு போகிறதுனால வந்து நான் வந்து இந்த கண்ணு ஆரஸ்வதி கண்ணு போட்டிருந்தோம் வீட்டில். அதை பார்த்துட்டு போகிறேன், எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஏன்னா தண்ணி அதிகமாக இல்லை, தண்ணினா இப்போ நான் போர் போட்டு நிறையா லாஸ் ஆகிடுச்சு. அதில் தண்ணி இல்லாதனால இடையிலே போரை கட்டிட்டாங்க. அதனால் நாங்கள் வந்து இப்போ வந்து போர் போடலை. ஸோ அதனால் இந்த மாதிரி வந்து எங்கள் பாருங்கள் ஆரஸ்வதி கன்று போட்டிருக்கோம். இதுதான் எங்கள் ஊரில் ஆரஸ்வதின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து சயின்ஸ் நேமாக வந்து யூக்கலிப்டஸ்ன்னு சொல்லுவாங்க. ஆமாம். நாங்கள் அந்த கன்று போட்டிருக்கோம், ஏதோ சும்மா கிடக்கிறதுக்கு ஏதாவது வரும்ல. இது வந்து எங்கள் சொந்தக்காரங்க தான் இந்த இடம் வச்சுருந்தாங்க முன்னாடி. இப்போ வந்து வேறு ஊர்லேருந்து வெளியூர்லேருந்து வந்து வாங்கி அவங்க வந்து தென்னை மரங்கள்லாம் வைத்து ஒரு பெரிய பழத்தோட்டம் மாதிரி உருவாக்கியிருக்காங்க பக்கத்தில். அங்கே போர் இருக்குது, நல்லாவே விளையுது, தண்ணி நிறையா இருக்குது, சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது அவங்களுக்கு. இதெல்லாம் ஒரு காலத்தில் வந்து வாழையும் கம்பு சோளம் கேழ்வரகு எல்லாம் விளைஞ்ச பூமி இது. இப்போ வந்து தண்ணி இல்லாததுனால நாங்கள் வந்து அந்த மாதிரி ஆரஸ்வதி கன்று போட்டு விட்டோம். இப்போ தான் போட்டிருக்கோம். இன்னும் ஒரு 15 வருஷமாக சும்மாவே கிடந்தது. இன்னும் போட்டிருந்தா கூட எங்களுக்கு ஒரு அமௌண்ட் வந்திருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், எங்கள் ஊரோட வளங்கள்லாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப பச்சை பச்சேர்னு இருக்கிற அந்த பச்சையவங்கள்லாம் வந்து உங்கள் கண்ணில் நல்லா பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் எங்கள் ஊர்.